பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களை வாசிக்கும் போது, பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் என்பதாக. ஞானமுள்ள வெட்டுக்கிளிகள், வைஸ் லோகஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வெட்டுக்கிளிகள் அழிவை கொண்டு வருகிற ஒரு உயிரினம் என்று யாத்திராகமம் 10வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் கூறுகிறது. அதுபோல சங்கீதம் 105, 34, 35வது வசனங்கள் கூறுகிறது. அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புலிகளும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது என்பதாக. இருந்தாலும் இந்த வெட்டுக்கிளிகள் மூலமாக நாம் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆகூர் என்ற பக்தன் மூலமாக ஆவியானவர் கூறுகிறார். வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை, அதாவது அவற்றை மேல் பார்வையிட ஒரு தலைவர் இல்லை. இன்றைக்கு வேலை ஸ்தலத்தில் உயர் அதிகாரி பார்ப்பார் என்ற அச்சத்திலேயே அநேகர் வேலை பார்ப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாரி கவனித்தாலும் கவனிக்க தவறினாலும் நேர்த்தியும் கிரமமுமாக வேலை செய்ய வேண்டும். இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு தலைவர் இல்லாவிட்டாலும் ஒற்றுமையாக இருந்தது. எங்கு சென்றாலும் பவுஞ்சாக போகும், அதாவது அணியாய் ஒற்றுமையாய் கடந்து செல்லும். அவைகள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதில்லை. அவைகள் ஒரு வயலை தாக்கும்போது ஒன்றாக செல்கிறது. இன்றைக்கு பல விசுவாசிகளைப் போல அவைகள் தங்களுக்குள் சண்டையிட்டு நேரத்தை வீணாக்குவதில்லை. அவைகள் முழு பயிரையும் சாப்பிட வேண்டும், பட்சிக்க வேண்டும் என்று அவைகளுக்கு தெரியும். ஆகையால் அவைகள் ஒன்றாக இருக்கிறது. அவைகளின் பலம் ஒற்றுமையாக இருப்பதிலிருந்தே வருகிறது என்பதை ஞானமாய் அறிந்து கொண்டது. வெட்டுக்கிளிகளுக்கு ஒற்றுமையாக இருப்பதற்கான ஞானம் இருக்கிறது. ஆனால் பல விசுவாசிகளுக்கு இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஞானமில்லை என்பதுதான் உண்மை. சில கணவன் மனைவிகள் கூட ஒற்றுமையாக இருந்தால் அவர்கள் வலிமையானவர்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. சாத்தானுக்கு எதிரான நமது பலம் ஒற்றுமையாக இருப்பதிலிருந்தே வருகிறது என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஞானத்தின் 3வது பாடம். அதை வெட்டுக்கிளிகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். எறும்பு, குளிமுசல் மற்றும் வெட்டுக்கிளிகள் ஆகிய 3 விலங்குகளும் அணிவகுத்து செல்கின்றன. போர் விமானங்களை கவனித்து பார்த்தீர்களா? அவைகள் அணிவகுத்து தங்கள் நிலையில் சரியாக பறக்கும். அதுபோல ஒரு சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் ஊழியத்தை அறிந்து பொறாமை மற்றும் போட்டி இல்லாமல் மற்ற அனைவருடனும் ஒற்றுமையுடன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வது எத்தனை ஞானமுள்ள செயல் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வெட்டுக்கிளிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் அதுதான். சபையில் நீங்கள் பல ஊழியம் செய்தாலும் யார் மேலும் கசப்பும் வெறுப்பும் இல்லாமல் ஒற்றுமையோடும் ஞானத்தோடும் செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வெட்டுக்கிளிகளிடத்திலிருந்து கூட நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாடத்தை வைத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். அவைகள் இணைந்து ஒற்றுமையாய் செயல்படுவது போல இந்நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஒற்றுமையாய் ஒரு மனதோடு சகல காரியங்களையும் செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். ஏக சிந்தை உடையவர்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவது எப்படி என்பதை குறித்து மாத்திரம் நாங்கள் அனுதினமும் யோசிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.